இலங்கையை பொறுத்தவரைக்கும் மர்மமான மரணங்கள் என்றது அதிசயமான ஆச்சரியமான செய்தி கிடையாது. இந்த மாதிரியான ஏராளமான சம்பவங்கள் இதுக்கு முதல்ல நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி சிஇஓவா இருந்த கபில சந்திரசேன அவருடைய வீட்டில இருந்து சடலமா மீட்கப்பட்டிருக்கிறார். இது கொலையா தற்கொலையா என்றதை பற்றின விசாரணைகள் நடத்தப்பட்டது. மருத்துவ அறிக்கைகளுக்கு பிறகு அது உறுதி செய்யப்படும். கபில சந்திரசேன $2 மில்லியன் லஞ்சம் பெற்றுக்கொண்டார் என்றதை பற்றின விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்த பின்புலத்தில் தான் இன்றைக்கு அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாவார் சொல்லி பிணையிலிருந்து இன்னைக்கு திரும்பவும் நீதிமன்றத்தில் முன்னிலையாவார் சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவருடைய சடலம் வீட்டில இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றின முதல் கட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நீதிவான் அந்த இடத்துக்கு போய் விசாரணைகளை நடத்தி இருக்கிறார். மோப்ப நாய்கள் பயன்படுத்தப்பட்டு முதல் கட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஏதாவது சந்தேகத்துக்கிடமான நடமாட்டம் இருக்கா, இல்லாட்டி சில சம்பவங்களில் பதிவாகிற மாதிரி அவருடைய சடலத்துக்கு பக்கத்தில் ஏதாவது அறிக்கைகள் கடிதங்கள் இருந்ததான்ற நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. என்ன மாதிரியான தகவல்கள் தெரிய வரப்போகுது என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மரணம் ஒரு தற்கொலை என்ற மாதிரி வழக்கம் போல சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. அவருடைய சடலம் வீட்டில் இருக்கிற ஒரு கதவுல தொங்குற நிலையில மீட்கப்பட்டது என்ற மாதிரி போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் வுட்லர் ஒரு ஊடகத்துக்கு குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மாதிரியான சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஊகங்கள் நிறைய சந்தேகங்கள் முன்வைக்கப்பட்டது வழமையானது. விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. என்ன தெரிய வரும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். 2013 ஆண்டு காலகட்டத்தில் மஹிந்த ராஜபக்சவினுடைய காலகட்டத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு 10 ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யறதுக்குன்னு சொல்லி பிரான்ஸ் நிறுவனத்தோட ஒரு உடன்படிக்கை கைச்சாதிடப்படுது. அதில் மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்தது. $2 மில்லியன் லஞ்சம் பெற்றுக் கொள்ளப்பட்டிருந்தது என்றது சர்வதேச விசாரணைகள் பிரிட்டன் நடத்தின விசாரணையிலேயே உறுதி செய்யப்பட்டிருந்தது. கபில சந்திரசேன அவருடைய மனைவியினுடைய வெளிநாட்டில் இருக்கிற வங்கி கணக்குக்கு பணம் அனுப்பப்படுது. அதுக்கு பிறகு வேறு நபர்களுக்கு பணம் மாற்றப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் கடந்த காலங்கள் இதுக்கு முதல்ல நிறைய வீடியோக்கள் அதை பற்றி நாங்கள் திரும்ப கதைச்சிருக்கிறோம். அந்த சம்பவத்தின் அடிப்படையில் ஒரு சந்தேக நபரா கபில சந்திரசேன கைது செய்யப்பட்டிருந்தார். சில வருஷங்களுக்கு முதல்ல திரும்ப பிணை கொடுக்கப்பட்டிருந்தது. திரும்ப இந்த ஆட்சி காலகட்டத்திலையும் கபில சந்திரசேன கைது செய்யப்படுறார். அவருக்கு பிணை கோரிக்கை நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது அவருடைய சட்டத்தரணிகளால். இந்த சம்பவத்தில் இதுக்கு முதல்ல வித்தியாசமான பல அதிர்ச்சியான சம்பவங்கள் பதிவான மாதிரி இந்த கிழமையிலையும் பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. செவ்வாய்க்கிழமை கபில சந்திரசேனவினுடைய ஒரு முக்கியமான வழக்கு விசாரணை நடத்தப்படுது. அப்ப கபில சந்திரசேனவுக்கு நீதிமன்றம் பிணை கொடுத்திருந்தது. கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் வெளிநாடு போகக்கூடாது, கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படணும், 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான ரொக்க பிணையில பணம் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படணும். இதை தவிர தலா 100 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் நீதிமன்றம் பிணை கொடுத்திருந்தது. நிபந்தனையின் அடிப்படையில் கடுமையான நிபந்தனையின் அடிப்படையில் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். ஆனாலும் இன்னும் ஒரு சர்ச்சையான சம்பவம் பதிவாகுது. ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு விசாரணைகள் நடந்தது. ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் $2 மில்லியன் லஞ்சம் பெற்றுக் கொள்ளப்பட்ட சம்பவம். ஆனால் அவருக்கு பிணை பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்திலையும் ஒரு மோசடி நடந்திருக்கு என்ற இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல் கூட தெரிய வருது. 3 நபர்கள் சைன் பண்ண வேண்டி இருந்தது. சைன் பண்ணின 3 நபர்கள்ல 2 பேர் கைது செய்யப்படுறாங்க. கபில சந்திரசேனவை பிணையில் எடுக்கிறதுக்கு சைன் பண்ணின 3 பேர்ல 2 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதும் அவங்க விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இங்க நடந்திருக்கிற மோசடி என்னன்னு சொன்னா நீதிமன்றம் பிழையா வழி நடத்தப்பட்டிருக்கு. சைன் பண்ணின 2 பேருக்கும் கபில சந்திரசேனவுக்கும் இடையில எந்த விதமான நெருக்கமான நேரடியான தொடர்பும் கிடையாது. யாருன்னு சொல்லியே தெரியாத நபர்களை எங்கிருந்து கொண்டு பிடிச்சு கொண்டு புதுக்கடை பிரதேசத்தை சேர்ந்திருக்கிற முகமது ரிஸ்வான் முகமது இஷ்வான் சொல்லப்படுற 2 பேரை பிடிச்சு கொண்டு 15,000 ரூபாய் பணத்தை கொடுத்து சைன் வாங்கியிருக்கிறாங்கன்ற தகவல் ஒரு அதிர்ச்சியான தகவல் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அந்த போலியா சைன் பண்ணி இருக்கிற 2 பேரும் எந்த விதமான தொடர்பும் இல்லாம வெறும் 15,000 ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு சைன் பண்ணி கபில சந்திரசேனவை பிணையில வெளியில எடுத்திருக்கிற 2 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இந்த 2 பேரையும் கபிலவுக்காக சைன் பண்ணதுக்கு பிடிச்சு கொண்டு இல்லாட்டி அவங்களோட இந்த 2 பேரையும் செட் பண்ணி கொண்டு வந்த நபர்கள் சொல்லி 2 நபர்களினுடைய பேர் விவரங்கள் நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நபர்களை தேடியும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. தேவா இல்லாட்டி தேவ சொல்லப்படுற ஒரு நபர், திச சொல்லப்படுற இன்னும் ஒரு நபர், இந்த 2 பேரும் தான் அந்த மற்ற 2 பேரையும் பிடிச்சு கொண்டு இவங்க சைன் வாங்கி இருக்கிறாங்கன்றதும் நீதிமன்ற விசாரணைகள்ல தெரிய வந்திருந்தது. கபில சந்திரசேனவினுடைய மரணத்துக்கு பிறகு ஏற்பட்ட மிக பிரதானமான ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா அவருடைய ஒரு சாட்சியம் செல்லுமா இல்லையா என்றது. இந்த மோசடியில மஹிந்த ராஜபக்சவுக்கு 3 சந்தர்ப்பங்கள் 60 மில்லியன் ரூபாய் 600 லட்சம் ரூபாய் பணம் 200 லட்சம் 200 லட்சம் 200 லட்சம் சொல்லி வெளியேற்ற பிரதேசத்திலையும் கால்டன்லையும் இருக்கிற மஹிந்த ராஜபக்சவினுடைய வீட்டுக்கே போய்
கபில சந்திரசேன நேரடியாக 600 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்தார் என்றது நீதிமன்ற விசாரணைகளில் சொல்லப்பட்டிருந்தது. அவருடைய ஒரு வாக்குமூலம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதுக்கு பின்னாலேயும் நிறைய சாட்சிகள் கடந்த நாட்களில் இருந்தது. அவருடைய லோயர் குறிப்பிட்டிருந்தார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளர் நாயகம் கபில சந்திரசேனவை தன்னுடைய ரூமுக்கே கூப்பிட்டு அழுத்தம் விடுத்து மிரட்டி 2 நபர்களினுடைய பேர் விவரங்களை குறிப்பிட சொல்லியிருந்தார். மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்சோட பேரை சொல்லியிருந்தார். இதுக்கு பிறகுதான் அவர் பயந்து கொண்டு அந்த மாதிரியான ஒரு சாட்சியம் கொடுத்திருக்கிறார், சைன் பண்ணி இருக்கிறார் என்ற மாதிரி அவருடைய சட்டத்தரணியா இருக்க முடியும். சில எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் கடந்த நாட்களில் குற்றம் சாட்டினதும் இங்க முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, ஞாபகப்படுத்தப்பட வேண்டியது. இப்படியான ஒரு பின்வருத்தல் இப்ப கபில சந்திரசேன இன்னைக்கு உயிரோட இல்ல, கொலையா தற்கொலையான்றதை பற்றின விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. எதுவா இருந்தாலும் அவருடைய இந்த சாட்சியம் சர்ச்சைக்குரிய சாட்சியம், மஹிந்த ராஜபக்சவுக்கு பணம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்ட சாட்சியம் செல்லுபடியாகுமா இல்லையா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இதை பற்றின விசாரணைகள்ல அடுத்ததா விசாரிக்கப்பட இருக்கிற நபர் அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதியா இருந்த மஹிந்த ராஜபக்ச. அவருக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டது என்ற வாக்குமூலம் கொடுக்கப்பட்ட அடிப்படையில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மஹிந்த ராஜபக்சவையும் விசாரணைக்கு கூப்பிட்டிருக்கு. சில நாட்களுக்கு முதல்ல நாமல் ராஜபக்ச சொல்லியிருந்தார், விசாரணைகளுக்கு போறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம், எவ்வளவு சம்பவங்களை என்னுடைய அப்பா மஹிந்த ராஜபக்ச பார்த்திருக்கிறார், பயப்பட போறது கிடையாது, ஆனாலும் உத்தியோகபூர்வமா எங்களுக்கு இதுவரைக்கும் கடிதம் அனுப்பப்படலை என்ற மாதிரி நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார். அப்படியா இருந்தாலும் மஹிந்த ராஜபக்சடையும் விசாரணைகள் நடத்தப்பட இருக்கு. அந்த காலகட்டத்தில் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக இருந்த பிரியங்கர ஜெயராஜனையும் சிஎபுக் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை நடத்திருக்கு என்றதும் நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை தவிர விலி கமகே என்று சொல்லப்படுற ஒரு நபர்கிட்டையும் இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு இந்த மோசடி சம்பந்தமா. இப்போ விலி கமகே என்று சொல்லப்படுற நபர் யாருன்னு சொன்னா, இந்த சம்பவத்தோட நிறைய நபர்கள் தொடர்பு பட்டிருக்கிறாங்க, வேறு சம்பவங்கள் ஒன்றோடு தொடர்பு பட்டிருக்கிற ஒரு விஷயம். விலி கமகே ஷமீந்திர ராஜபக்சவினுடைய ஆபீஸ்ல வேலை செய்து வந்த ஒரு நபர். முதல்ல ஷமீந்திர ராஜபக்சவினுடைய பிளாஷ்பேக்கு போயிருக்கலாம். நாங்க சமல் ராஜபக்சவினுடைய மகன் தான் ஷமீந்திர ராஜபக்ச. இப்ப வெளிநாட்டில் இருக்கிறார். நீதிமன்றம் ஷமீந்திர ராஜபக்ச கைது செய்யப்படணும் சொல்லி பிடியான பிறப்பிச்சிருக்கு. ரெட் நோட்டீஸ் பெற்றுக்கொள்றதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படுது. இந்த மோசடி நடந்த காலகட்டத்தில் சமல் ராஜபக்சவினுடைய மகன் ஷமீந்திர ராஜபக்ச ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல போர்டு மெம்பரா இருந்த ஒரு நபர். அந்த குழுவில் மிக பிரதானமான தீர்மானங்கள் எடுக்கிற நபராக இருந்தவர். அவருடைய நோக்கத்தின் அடிப்படையில் இந்த மாதிரியான மோசடி நடந்திருக்கின்ற மாதிரியான குற்றச்சாட்டு கடந்த நாட்களில் கடந்த காலங்களில் சுமத்தப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் ஷமீந்திர ராஜபக்சவினுடைய ஒரு ஆபீஸ்ல 2015ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தேர்தல் ஆபீஸை நடத்தி இருக்கிறார். அந்த தேர்தல் ஆபீஸுக்கு பொறுப்பா இருந்த நபர் தான் விலி கமகே. அவருக்கு சில தகவல்கள் தெரிஞ்சிருக்க முடியும் என்ற அடிப்படையில் அவர்கிட்டையும் இப்ப விசாரணைகள் நடத்தப்பட இருக்கிறதா சொல்லப்படுது. அவருடைய சாட்சியம் வாக்குமூலத்தில் எப்படியான தகவல்கள் தெரிய வரும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவத்தோட தேடப்பட்டு வர்ற இன்னும் ஒரு பிரதானமான சந்தேக நபர் இருக்கிறாங்க, பிரியங்கா நியோமாலி, கபில சந்திரசேனவினுடைய மனைவி. இவங்க 2 பேர் சம்பந்தமான அறிக்கையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. ஷமீந்திர ராஜபக்சவும் வெளிநாட்டில் இருக்கிறார், கைது செய்யப்படணும் சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. கபில சந்திரசேனவினுடைய மனைவி பிரியங்கா நியோமாலியும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. நீதிமன்றம் அவரையும் கைது செய்ய சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அவருக்கு எதிராகவும் ரெட் நோட்டீஸ் பெற்றுக்கொள்ளப்படலாம் என்ற மாதிரியான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கா இல்லையான்றது இதுவரைக்கும் தெரியாது. இப்ப கணவருடைய மரணத்துக்கு பிறகு நியோமாலி நாட்டுக்கு திரும்புவாங்களா, திரும்பினா கைது செய்யப்படுவாங்க, நிறைய கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவம் சம்பந்தமான விசாரணைகளை பொறுத்த வரைக்கும் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு, இன்னும் ஒரு பக்கம் சில ஆவணங்களும் கிடைக்காம இருக்கு. HSBC பேங்க்ட ஒரு வங்கி தரவு சம்பந்தமாக விசாரணை செய்கிற அதிகாரிகள் கேட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, பணம் எப்படி போயிருக்குன்னு சொல்லி விசாரிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி அறிக்கை கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் HSBC பேங்க் குறிப்பிட்டிருக்கு விசாரணை செய்கிற அதிகாரிகளுக்கு, இது கடந்த காலத்தில் நடந்த சம்பவம், அந்த காலகட்டத்தில் இருந்த தரவுகள் எதுவுமே எங்கள்கிட்ட கிடையாது என்ற மாதிரியும் அந்த பேங்கால அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. கடந்த காலத்திலையும் இதே மாதிரியான சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். வசீம் தாஜுதீன் சம்பவத்தில் சில ஃபோன் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கப்படுது. சில வசீம் தாஜுதீனை பின்தொடர்ந்து இருக்கிற நம்பர் வேறு யாரோட எல்லாம் தொடர்பு கொண்டிருக்கிற சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லி ஒரு முன்னணி நிறுவனத்திட்ட, தொலைபேசி நிறுவனத்திட்ட கேட்கப்பட்டிருந்தது, டயலாக் நிறுவனத்திட்ட கேட்கப்பட்டிருந்தது. அந்த நிறுவனம் சொல்லியிருந்த பதிலும் இதே மாதிரியானது. கடந்த காலத்தில் நடந்திருக்கிற சம்பவம், அந்த தரவுகள் எங்கள்கிட்ட கிடையாது என்ற மாதிரி பதில் சொல்லப்பட்டிருந்தது. இப்ப இந்த சம்பவத்தின் விசாரணையிலையும் அதே மாதிரியான ஒரு பதில் கிடைச்சிருக்கு. அப்ப முறையான ஆவணங்கள் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு தேவைப்படும். என்ன நடக்க போகுதுன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான குழப்பங்களும் சர்ச்சைகளும் இந்த விசாரணையில நீடிச்சு கொண்டிருக்கிற பின்புலத்தில் இந்த மர்மமான மரணம் பதிவாகி இருக்கிற முதல் சந்தர்ப்பம் இது கிடையாது. இந்த சம்பவத்தை இங்க ஃபாலோ பண்ற ஒருத்தர் இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு மர்மமான மரணம் சம்பந்தமான செய்தியும் ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் ஊடகங்கள்ல பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம். 2020ஆம் ஆண்டுல ஒரு மர்மமான மரணம் பதிவாகுது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சம்பந்தமா இந்த மோசடி சம்பந்தமான தகவல்களை அந்த காலகட்டங்களில் ஊடகங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த ஒரு நபர் ரஜீவ ஜாவீர் சொல்லப்படுற நபர் மரணம் அடைகிறார். அவருடைய மரணமும் மர்மமான மரணம் சொல்லி சொல்லப்பட்டிருந்த ஒரு விசில் ப்ளோவர் மாதிரி, முக்கியமான
முக்கியமான பதவியில் இருந்த நபர் உள்ளுக்குள்ள இந்த மாதிரி தான் மோசடி நடந்திருக்கு, இவர்கள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கன்ற மாதிரியான பல ரகசியங்களை வந்து ஆர்டிகளை வெளியிடுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தார், ஊடகங்களுக்கு சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருந்தார். அதுக்கு பிறகு 2020ஆம் ஆண்டு சுதந்திர சதுக்கத்தில் அவருடைய சடலம் பட்டப்பகல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அவருடைய சடலத்துக்கு பக்கத்தில் ஒரு கை துப்பாக்கியும் கண்டுபிடிக்கப்படுது, ஒரு கடிதமும் கண்டுபிடிக்கப்படுது. அந்த கடிதத்தில் அவர் எழுதினதா சொல்லப்பட்ட விஷயம் என்ன சொன்னா, என்னுடைய மரணத்துக்கு பின்னால இந்த விதமான சந்தேகமும் கிடையாது, அழுத்தமும் கிடையாது, அரசியல் நோக்கங்களும் கிடையாது, நான் சுகையினம் அடைஞ்சிருக்கிறேன், என்னை பராமரிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, யாருக்கும் சுமையா இருக்கிறதுக்கு நான் விரும்பல, இதனால என்னுடைய உயிரை நானே மாய்த்து கொண்டிருக்கிறேன், இந்த கை துப்பாக்கி பக்கத்தில் இருக்கு, இது நான் சட்டவிரோதமாக வாங்கின துப்பாக்கி என்ற மாதிரியும் அந்த கடிதத்தில் அவரை எழுதி வச்சிருந்தார் சொல்லி அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டிருந்தது. இது கொலையா தற்கொலையா என்ற மாதிரியான சந்தேகம் இருந்தது. சில சிசிடிவி காட்சிகள் மாயமானது என்ற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு இது ஒரு தற்கொலை என்றதோட அந்த ஃபைலும் மூடப்பட்டிருந்தது. அதை பற்றின கதைகள் அதுக்கு பிறகு பெரிய அளவில் பேசப்படலை. இப்போ இன்னும் ஒரு மர்மமான மரணம் பதிவாகி இருக்கு. கொலையா தற்கொலையான்ற சந்தேகம் நீடிச்சு வருது. எப்படியான தகவல் வெளிவரும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். முடியா இருந்தாலும் ஒரு பரிதாபமான சம்பவமாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. தன்னை பிணையில் எடுக்கிறதுக்கு கூட நெருக்கமான நண்பர்களோ உறவினர்களோ இல்லாமல் போயிருக்கிற ஒரு நபர், மனைவி வெளிநாட்டில் இருக்கிறாங்க, கணவருடைய மரணத்துக்கு பிறகு சடலத்தை பார்க்கறதுக்காவது அவங்க திரும்புவாங்களான்ற ஒரு கேள்வியும் சந்தேகமும் இருக்கு. என்னதான் நடக்க போகுது இந்த சம்பவத்தில், இந்த விசாரணைகள் அடுத்த கட்டத்துக்கு விசாரணைகள் போக போகுதா இல்லாட்டி இதோட முடங்க போகுதா என்ற நிறைய கேள்விகள் இருக்கு. நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.